ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1ல் 5th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இது என்ன சம்னா 4 persons live in a conical tent, அதாவது ஒரு கோன் ஷேப்பில் இருக்க டென்ட்டில் 4 persons வந்து இருக்காங்க. அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட்னால் இந்த மாதிரி இந்த இதோட ஹைட்டு தான். அப்போ இந்த மாதிரி சாஞ்சிட்டு இருக்குல்ல, இந்த லைனோட ஹைட்டு தான், அதாவது இது லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்தை தான் ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 19 மீட்டரு. இஃப் ஈச் பர்சன் ரெக்யூஸ் 22 மீட்டர் ஸ்கொயர், ஒவ்வொரு பர்சனுக்கும் 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தேவை. அப்போனா 4 பர்சன்ட்னால் 4 × 22 மீட்டர் ஸ்கொயர் போட்டால் ஃபுல் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் கிடச்சிரும். அதாவது கோனிக்கல் டென்ட்டுக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து ரவுண்டாக எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஸோ கோனோட கீழே வந்து கோனோட கீழ் மட்டத்தில் வந்து என்ன இருக்குன்னா சர்க்கிள் இருக்குது. ஸோ அதனால தான் கொஸ்டினை எப்படி சம் எழுதுகிறோம்னா, பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்குலர் கோன் = ஏரியா ஆஃப் சர்க்கிள். அதாவது இந்த கோனோட பேஸ் ஏரியா கீழே இருக்கிற ஏரியா வந்து எப்படி இருக்கும்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அதனால தான் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ 5r² போட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தேவைப்படும். 4 ஆளுக்கு 4 × 22, அதுதான் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு எழுதணும். ஸோ 4 × 22ன்னு போட்டுருணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ இந்த டென்ட்டோட ஹைட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ சம் பார்க்கலாம். 522/7 போட்டு r² போட்டு which is equal to 88 மீட்டர் ஸ்கொயர்னு போடுறோம். இப்போ r² போட்டு 88 × 7/20 இது மாதிரி ரிவர்ஸில் வந்து இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 28ன்னு வந்துடும். இப்போ r² 28ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, L² = h² + r². அதாவது இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம். எப்படி இந்த ஸ்கொயர் ஆன் ஹைப்பர்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆன் தி அதர் 2 சைட்ஸ் ஸ்கொயர் ஆன் சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ். அதாவது இதில் எதுப்பா ஹைப்பர்னியூஸு, இதுதான் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு எதுக்கு இருக்கிற இதுதான் ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அதனால தான் L² ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இது வந்து ஹெச், இது வந்து ஆர், இது வந்து ஹெச், இது வந்து ஆர். ஸோ L² = h² + r²ன்னு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ L = h² + r²ன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் எல்லோட வேல்யூ 19 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே 19ன்னு. அந்த 19 இங்கே போடுறோம். which is equal to √² போட h² போட r² 28ன்னு போடுறோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம். அதனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்ன்னு போடுறோம். ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண 19² = h² + 28ன்னு போடுறோம். ஸோ h² இப்போ 19² ஸ்கொயர் பண்ணால் 361 வரும். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா h² வேல்யூ 333 வரும். ஸோ அந்த ஹெச்சோட வேல்யூ ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தோம்னா 333 ரூட் எடுத்தோம்னா 18.25ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஸோ 333 இருக்கிறப்ப ஸோ இங்கே 1 போட்டு 1 × 1 1 2, அப்புறம் இந்த 3 அப்படியே இருக்கணும். ஸோ இந்த 1 × 2ன்னு போடணும். ஸோ 28 × 8 போட்டோம்னா 224 வரும். ஸோ இந்த மாதிரி சம் பண்ணோம்னா நமக்கு வந்து கடைசியாக 18.24ன்னு வரும். ஸோ 18.24 இன்னொரு நம்பரும் வரும், அதை ரவுண்ட் அப் பண்ணால் 18.25ன்னு வரும். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதுதான் ஹைட்டோட ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க. இந்த மாதிரி இந்த ஹைட் ஆஃப் தி டென்ட்டுன்னு போட்டு ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. 18.25 cm. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.